அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 28% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 69% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 70% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 55% உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 984 ரூபாய் 77% உள்ளது. இந்தியாவினுடைய ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 48% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. அதே போல் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க சிலர் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, Wall Street Exchange, Zajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Shafa Exchange, Al Muzain Exchange, Al Mulla Exchange, Soleimani Al Mukazim Exchange, இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சு பொறுத்தவரையில் வெறும் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷாஃபா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் இவங்க வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அனுப்புகிறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 899 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 48 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 443 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 198 ஃபீல்ஸ். தங்க விலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 தினார் அதிகரிச்சிருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இருந்ததை விட. தங்கம் வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க, இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போவே உடனடியாக நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு அங்கே கிடைக்கும். அதே போல் 500 தினார் அபராதத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு புதிய வழி இருக்குது. அதே மாதிரி கஃபீல்களுக்கு அறிவிக்க வேண்டிய வீடியோக்களும் இருக்குது. 5வது ரிங் சாலையில் வாகன விபத்து, ஒருவர் பலி. அதே போல் நோய்சி பகுதிகளில் ட்ரக் யார்டில் தீ விபத்து. சபால் அஹமட் கடலில் மூழ்க போன ஒருவர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். அதே போல் இதோ பாசி முக்கியமான தகவல் பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய காலநிலை அவதான மையம் தொடர்ந்துமே எச்சரிக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் குவைத், ஈராக் போன்ற பகுதிகளில் அதிகமான தூசியுடன் கூடிய காற்று இருக்கும். இந்த காற்று சுவாசத்துக்கு மிகவும் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னும் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த நாட்களில் தூசி காற்று அதிகமாக இருக்கிறதால வாகனங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. நிறைய பேர் இன்றைக்கும் இந்த நிலைமையில் முகம் கொடுத்துருக்குறாங்க. ஓட்டுநர்களாக இருக்கலாம், பணிப்பெண்களாக இருக்கலாம். வீடு கூட கழுக முடியாத சூழல் இப்போ உருவாகி இருக்குது. காரணம் என்ன? இவ்வளவு தூசி காற்று அடித்தாலும் கூட்ட சொல்கிறாங்க 500 தினார் பிரச்சனை. இப்போ இந்த 500 தினார் பிரச்சனைக்கு அதிரடியான சில தீர்வுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நாசர் அல் பலூஷி, மக்கள் தொடர்பு மற்றும் குடிமக்கள் சேவையின் பகுப்பறிவு பிரிவின் தலைவர், மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம். இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். 500 தினார் முக்காலஃபா, அதாவது 500 தினார் ஃபைன் இருக்குது அப்படின்னு.
அதாவது ஹோஷ், முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாகன நிறுத்துமிடம் பார்க்கிங்காக இருக்கலாம், அல்லது வீட்டுடைய முற்றம் முன்னாடி, அதே மாதிரி நடைபாதை, வீட்டுக்கு உள்ளே என்ட்ராகிற நடைபாதை, இந்த பகுதிகளில் தூசி காற்று அடித்தா ரொம்ப அதிகமான டஸ்ட் இருக்கும். முக்கியமாக வாகனங்களில் அதிகமான டஸ்ட் இருக்கும். அப்போ இந்த வாகனங்களை கழுவுறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். இந்த பக்கெட்டால் தண்ணி எடுத்து கழுவினா டஸ்ட்டுகள் போகாது. அப்படியே அந்த கண்ணாடி இடைவெளிகளில் அங்கே இங்கே தேங்கி நிற்கும். அது கடைசியில் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறும். தண்ணி அடித்து கழுவினா தான் வண்டிகளில் இந்த டஸ்ட்டு வெளியாகும். ஆனால் 500 தினாருக்கு அபராதம் இல்லாமல் கழுகணும்னா இதோ இந்த மாதிரியான கேட்ஜெட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் தொடர்பு சேவை மையம். அதே போல் உங்களுடைய கஃபீல்களுக்கு காட்டுறதுக்காக 2 முக்கியமான வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை காட்டுங்க. தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி வாங்க. أنت استخدمت الهوز الحر من غير ما تستخدم المسدس المائي، هذا راح يؤدي إلى مخالفة وتغطية قضائية فيها، لأن هذا يوفر 80% سواء الناس اللي تبي تغسل الحوش أو بتغسل سيارة. 80% السحر اللي فيها إنه يدخل فيها هواء، كمية الهواء تكون عالية، فتلاحظ إن الماء اللي قاعد يطلع في مثل رغوة صايرة نفس البابلز نفس الكور، هي الهواء الموجود. وبالاستهلاك ما راح يفرق وياك ولا شيء. أهم حلول شغلات بسيطة، تركب له مرشدات. المرشدات هذه ترى قيمتها ولا شيء، يمكن في قطع بنص دينار، في بدينار، يمكن أغلى واحدة ب3 دنانير اللي أو ما أدري يعني حسب الميزة اللي فيها. هذه القطع احنا نشوفها مو بالعين شيء، لكن أقل قطعة فيهم كفاءة يعني تقل من الاستهلاك العام وأقل من 50%. مساكم الله بالخير يا اخوان، يعطيكم العافيه. باختصار شديد حيل 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 الموضوع توعيه وابي التركيز. ركز معاي ان احنا بالسوشيال ميديا نشوف فيديوهات واجد عن يعني الناس قاعده تتكلم عن مشكله ولا عن توعيه. التوعيه الموجوده اللي تكلموا عن الكهرباء والماي، المخالفه الجسيمه اللي هدر الماي بالسكة 500 دينار. طبعا المبلغ مو شوي للأمانة. الموضوع جد ما فيه روح تعال. إنه تو موظف عندي وزارة الإعلام قاعد يتكلم عن الموضوع هذا، وراني المخالفة، راح أوريها لكم. إن صديقه تخالف قاعد يتكلم، السايق قاعد يغسل الحوش ما أدري يغسل السيارة، وموظف من الكهرباء الماي مر الفريج وشاف الواقع الماي كله بالسكة، نزل وطق الباب وخذ الأمر بإجراء سليم، وخلى راعي البيت يوقع، وخلاص المخالفة تمت على 500 دينار. ولكن أنا أتكلم ناصح لكم يا أخوان، عيالكم سايق العاملة المنزلية لازم تكلمونهم. المخالفة مو سهلة، وهذا موضوع مو بس فلوس، الموضوع ترشيد. ونساعد شاكرين وزارة الكهرباء والماي، نبي نتعاون معاها. الموضوع يعني الأمانة ككهرباء والماي لازم انك انت تحرص، والفاتورة داشة بجيبك، يعني انت قاعد تساعدك بالحرص والترشيد، لأن لا ترتفع فاتورتك، يعني تاخذ الشيء اللي انت محتاجه بالضبط. الفيديو راح انزل لكم وشاكر لكم. وهذا الفيديو للامانه الكل ينتبه، يوصي عياله، يوصل الخادمه، يوصل السايق. للامانه ناصح لكم ويعطيكم العافيه. باستخدام الخرطوم دون مراشدات يعني ايوه هي المراشدات، هاي 500 دينار. ها 500 دينار والله 500 دينار. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக டைம் எக்ஸ்பர்ட் ஆப்ரேட்டிங் சென்டர்ஸில் பாசிக்குரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் சவுத் சுர்ராவில் இருக்குது, ஜுனுப் சுர்ரா ஷோதாவில். மாலை 3 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஜஹரா மற்றும் அல் அஹமதியில் காலை 8 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும். அதே போல் லிபரேஷன் டவர் குவைட் சிட்டியில் 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். அதுக்கு பிறகு 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள சந்திக்க போகிறதோ அல்லது ஏதாவது அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கோ இந்த டைமை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மிக முக்கியமான தகவல், பலருமே பல பிரச்சனைகளோடு வருவீங்க. நிறைய பேர் எனக்கிட்ட கூட பிரதர் எனக்கு வந்து டிராஃபிக் ஃபைன் இருக்கா,
இல்லை எனக்கு பயணத்தடை இருக்குதா, இல்லை எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, முகாலஃபா இருக்குதா, இந்த மாதிரி நிறைய விடயங்களை கேட்பீங்க. உங்களுடைய சஹல் அப்ளிகேஷனில், அதாவது சஹல் அப்ளிகேஷனில் பாருங்கள், கீழே நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த பெல் இருக்கும் சென்டரில். நிச்சயமாக சஹல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அனைவரும். இது உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட். இதில் பாருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்து நோட்டிஃபிகேஷனும் வரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருந்து எடுக்கிறீங்க, மருந்து எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. அங்கே வந்து மருந்து எடுக்கும்போது ஃபார்மசியில் உங்களுக்கு இந்த மருந்து, இந்த டோஸ், இந்த லெவலுக்கு, இந்த லிமிட்டுக்கு நீங்கள் பாவிக்கணும், இதை நீங்கள் இந்தந்த காலை நேரம், மாலை நேரம், இரவு நேரம் அப்படின்னு ஒவ்வொரு மருந்துகளுக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் மருந்து இருப்புங்க, சில நேரங்களில் அங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறது அழிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சஹல் அப்ளிகேஷன்லையே நீங்கள் எடுத்த மருந்துகள் என்ன, அதை எந்தெந்த நேரத்தில் பாவிக்கணும், எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா பாவிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியாகின அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் உங்களோட அக்காமா முடிய போகுது, முடிஞ்சிருச்சு, ரினுவல் பண்ணிட்டாங்க, கார்டு வந்து உங்களுக்கு மெஷினில் என்ட்ராகிட்டு, மெஷினில் இந்த நம்பரில் உங்களோட கார்டு இருக்குது, அதே போல் உங்களுடைய அக்காமா கேன்சல் செய்யப்பட்டு விட்டது, எல்லா டீட்டெயில்ஸும் வரும். உங்களுடைய கஃபீல் உங்களுக்கு எதிராக இன்ஹாஷ்ன்ற கேஸை போட்டிருக்கிறாரு, அக்காமா கேன்சல் ஆகிடுச்சு, பாஸ்போர்ட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், சஹல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். அடிக்கடி இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை செக் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையிலேருந்தும் உடனே தப்பிக்கொள்ளலாம். குவைட் கஸ்டம்ஸ் நுவைசீப்பில் ட்ரக் பார்க்கிங்கில் வாகன நிறுத்துமிடத்தில் வந்து தீப்பற்றியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனே தீயணைப்பு படை வந்து தீய விரைவில் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்துருக்கிறாங்க. அதே போல் சபஹல் அஹமட் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மூழ்க போனவரை காப்பாற்றியிருக்கிறாங்க குவைத்துடைய கடலோர காவல் படை. விசேடமாக இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பீச் சைட், அதாவது ஷாலே பக்கம்தான் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு சாப்பிட போக முடியாத பாபா மாமாக்கள், அதோடு சேர்த்து நிறைய பணிப்பெண்களும் அந்த பகுதிகளுக்கு தான் இப்போதைக்கு வெக்கேட் ஆகி இருக்கிறாங்க. பாபா மாமாக்களோட லீவு போகாதவங்க தயவு செய்து கவனம். கடலோரங்களில் குழந்தைகளோட விளையாட போனாலோ, நீச்சலுக்கு போனாலோ, கடலோரங்களில் நிற்கும் போதோ ரொம்ப கவனம். அதே மாதிரி 5th ரிங் ரோட் 5வது ரிங் சாலையில் நேற்றைய தினம் நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட வஃப்ரா பகுதிகளில் நடந்த வாகன விபத்தில் 2 உயிரிழந்துறாங்க. அதில் ஒருவர் வந்து இலங்கையர் அப்படின்றதும் ரீசெண்டாக கிடைச்ச தகவல். தயவு செய்து ரொம்ப கவனம். வாகனம் ஓட்டக்கூடிய அனைவருமே கவனத்தை முன்னாடி செலுத்துங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாகனத்தில் போகும்போது சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி விடயங்களை கூட முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன செகண்ட் போதும், ஒரு மைக்ரோ செகண்டில் விபத்துக்கள் ஏற்படலாம். இன்ஷா அல்லாஹ் அனைவரையும் இல்லாமல் இறைவன் பாதுகாக்கட்டும். கவனமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.